பெங்களூருவில் ஒரு நாள். என்னடா திடீர்னு பெங்களூருவில் ஒரு நாள் அப்படின்னு சொல்றீங்க தானே பாக்குறீங்க. அந்த சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த படமே பாத்தீங்கன்னா சில மணி நேரத்துக்குள்ள நடக்கப்படுற ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை. ஒரு ஹார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள போய் அந்த சர்ஜரியை பண்ணி முடிக்கும். வாகனத்துல ஹார்ட் எடுத்துட்டு போய் அந்த டிராபிக் எல்லாம் சமாளிச்சு எப்படி அந்த ஹார்ட்டை கொண்டு போய் கரெக்டான டயத்துக்கு சேர்த்து அந்த சிகிச்சையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படம். அந்த படமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உண்மை சம்பவம் ஒன்று நடந்த வச்சு புனையப்பட்டு தான் எடுக்கப்பட்டது. அது மாதிரியான ஒரு சம்பவம் பெங்களூர்ல நடந்திருக்கு. நேத்து அதே செப்டம்பர் 11ஆம் தேதி இரவு 11 மணி அளவுல இது நடந்திருக்கு. அப்படின்ற யஸ்வந்த்பூர்ல உள்ள ஒரு மருத்துவமனையில இருந்து இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சைக்காக சேஷாத்திரிபுரம்ல உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போய் ரோடு வழியா ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறது சாத்தியமே இல்லை. ஏன்னா 35 நிமிஷத்துக்கு மேல ஆயிரும் யஸ்வந்த்பூர்ல இருந்து சேஷாத்திரிபுரம் போறதுக்கு. ஏன்னா பெங்களூரு டிராபிக் பத்தி சொல்லவே தேவை. அவங்க மெட்ரோவை சூஸ் பண்றாங்க. கிரீன் லைன் மெட்ரோல அமைஞ்சிருக்கு. கோரகுண்டேபாளையால இருந்து செம்பிகே ரோடு வர போகணும். அங்க இருந்து எடுத்துக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ஸ்பேர்ஸ்ல இருந்து கோரகுண்டேபாளையம் மெட்ரோக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா செம்பிகே ரோடு வர போய் அங்க இருந்து சேஷாத்திரிபுரால உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் இதுக்கு அவங்களுக்கு ஆன டைம் ரெக்கார்டட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20 மினிட்ஸ். அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. இதுல முக்கியமா பிஎம்ஆர்சிஎலுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த ஒரு டைப்பும் இல்ல. பிஎம்ஆர்சிஎல்னா பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் தான். அதை நம்ம மெட்ரோ அப்படின்னு அழைப்பாங்க. மெட்ரோ தான் யூஸ் பண்ண போறோம்னு நம்ம மெட்ரோல முன்கூட்டியே அந்த மெடிக்கல் டீம் இன்ஃபார்ம் பண்ணதுனால ரயில்ல ஒரு பெட்டியவே ஒதுக்கி இருக்காங்க அந்த ஹார்ட்டை கொண்டு போறதுக்கு. அதே மாதிரி அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள அவங்க வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம மேல ஏறி போறதுக்கு எல்லா வழியையும் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. மேட்டர் என்னன்னா, ரெண்டு சம்பந்தமே இல்லாத டீம் வந்து ஒன்னா டீமா செயல்பட்டு இருதய மாற்று அறுவை சிகிச்சை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ப்ராப்பரா முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த டீம் ஒர்க்கை பாராட்டியே ஆகணும்.